அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. 2023 நிறைவு பெற்று 2024 இன்றைக்கு துவங்கி இருக்கிறது. ஆங்கில புத்தாண்டை பொறுத்தவரை இரவு 12 மணியை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்க்க வேண்டும். தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரை சூரிய உதயத்தை வைத்துக்கொண்டு நாம் பார்க்க வேண்டும். அந்தந்த கலாச்சாரம் எப்படி பின்பற்றப்படுகிறதோ அப்படியே நாம் பார்ப்பது சிறப்பு. எனவே இன்றைய புத்தாண்டு இனிதாக அமைவதற்கு அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு கொஞ்சம் புத்தாண்டு பலனை என்னன்னு பார்த்தரலாம். 1/1/2024 என்று கூட்டு எண்ணை கவனிக்கும் போது 10 என்ற எண் வருகிறது. சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற எண். இந்த தேதியும் மாதமும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்றைய வருடம் முழுவதும் ஆதிக்கம் செலுத்துகின்ற எண் எது என்று பார்த்தால் 2024 என்ற எண் தான். அப்ப 2024 என்ற எண் சனி கூட்டு எண் 8 என்ற எண் வருகின்ற காரணத்தினால் அது சனியினுடைய ஆதிக்கம் கொண்ட நாளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சனி என்ற கிரகம் காலபுருஷ ராசியில் எங்கு அமர்ந்திருக்கிறான் என்றால் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறான். கும்பராசியில் அமர்ந்து புத்தாண்டு பிறந்த நேரத்தில் சனி கிரகத்தினுடைய பார்வை நேரடியாக சந்திரன் மீது விழுகிறது. இது ஒரு விசேஷமான அம்சம் தான். பொதுவாக இந்த மாதிரியான தன்மைகளை புணர்வு தோஷம் என்று சொல்வார்கள். இதை நாம பாசிட்டிவா நம்ம பார்த்துக்கலாம். சனி மட்டும் பார்வை இல்லை, சனியினுடைய பார்வை மட்டும் விழுகவில்லை. மேஷத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவினுடைய பார்வையும் சந்திரன் மீது விழுகிறது. குரு இன்றைய காலகட்டத்தில் சூரியனை பார்க்கக்கூடிய அற்புதமான நாளில் இந்த வருடம் பிறக்கிறது. சூரியனை சென்ற ஆண்டு குருவுக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருந்த வேளையில் இந்த ஆண்டு குருவுடைய பார்வையில் நேரடி பார்வையில் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறார்கள் என்பதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். 12 மணி என்றால் லக்னம் எங்கே விழுகிறது என்று பார்த்தால் சரியாக சூரியனுக்கு 10ஆம் இடம் விழுகும். காலை 12 மணி என்பது சூரியனுக்கு 4ஆம் இடத்திலும், மாலை 6 மணி என்பது சூரியனுக்கு 7ஆம் இடத்திலும், இரவு 12 மணி என்பது சூரியனுக்கு 10ஆம் இடத்திலும் லக்னம் விழுகும். இது எல்லா காலங்களிலும் சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தில் வைத்துக்கொண்டு நாம பிறந்த குழந்தைக்கு மிக எளிதாக லக்னம் குத்து மதிப்பான லக்னத்தை கணித்து விடலாம். அப்ப சூரிய உதயத்திலிருந்து நண்பகல் 12 மணிக்கு மீனம் 4ஆம் இடம், மாலை 6 மணிக்கு 7ஆம் இடம், இரவு 12 மணிக்கு 10ஆம் இடம். அப்படி பார்க்கும்போது சூரியனுக்கு 10ஆம் இடத்தில் லக்னம் விழுந்திருக்கிறது. பொதுவாக அரசாங்கம், மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும், மாநில அரசாங்கமாக இருக்கட்டும், நம் மீது இப்பொழுது மிகுந்த கரிசனங்கள் காட்டுவார்கள். இது பொதுவாகவே எலெக்ஷன் காலகட்டம், எனவே அதிக கரிசனங்கள் காட்டுவார்கள் என்பது ஒரு புறம் இருக்க, இப்பொழுது சூரியனுக்கு 10ஆம் இடத்தில் லக்னம் அமரும் போது நம்மை பற்றிய சிந்தனைகள் அதிகமா இருக்கும். காரணம், இது எலெக்ஷன் வருவதற்கு முன்னதாக வரை பெரிய அளவில் சிந்தனை இல்லாமல் இருந்தாலும் கூட எலெக்ஷனுக்கு நம்ம மக்கள்கிட்ட போகணுமே, மக்கள் நம்ம கிட்ட கேள்வி கேட்பாங்களே, நம்ம ஏதாவது ஒரு வகையில சில சாதனைகளை செய்துவிட்டு அதன் பிறகு நாம் என்ன செய்யலாம், இந்த மக்களை போய் சந்திக்கலாம் என்று சில திட்டங்கள் எல்லாம் அறிவிக்கப்பட இருக்கிறது. அப்படி ஒரு அறிவிக்கப்பட்ட திட்டம்தான் 25 கிலோ என்ற 1 கிலோ 25 ரூபாய், 1 கிலோ அரிசி 25 கிலோ ரூபாய், 25 ரூபாய் என்ற அடிப்படையில் ஒரு மத்திய அரசு ஒரு திட்டம் இணைத்து வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது பாரத் அரிசி ரைஸ் என்ற அடிப்படையில அது உண்மையிலேயே ஏழை மக்களுக்கு பயனுடைய அந்த திட்டம்தான். அந்த அரிசி மட்டும் நல்ல அரிசியாக, தரமுள்ள அரிசியாக இருந்தால் நிச்சயமாக மக்கள் எல்லோரும் வாங்கி அதை பயனடைவார்கள். அது நிச்சயமாக அது ஓட்டாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இது போன்ற திட்டங்கள் இப்பொழுது இந்த ஆண்டு இப்பொழுது துவங்கி இருக்கிறது அல்லவா, இது போன்ற திட்டங்கள் எல்லாம் இனி துவங்கப்படும். மிக முக்கியமாக நம்முடைய தமிழகம் என்றால் அது கடகராசி, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் கடகராசி இருக்கின்ற காரணத்தினாலும் மிக அதிக லாபம் அடைகின்ற மத்திய மாநில அரசுகளினுடைய அந்த உரசல் இருக்கிறது அல்லவா, அதெல்லாம் படிப்படியாக அகன்று எலெக்ஷன் வர்றவரை அதெல்லாம் ஒத்தி வைக்கப்படும். அதனால மாநில அரசுகள் கேட்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள், பல்வேறு
நிதிகள் கொஞ்சம் வழங்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னால் மாநில அரசு மத்திய அரசை குற்றம் சொல்லக்கூடிய அந்த நிலைகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் பிரதமர் நாளைய தினம் சென்னை வருகின்ற அந்த வேளை முதல் தொடர்ந்து மாநில அரசு மீது, மிக முக்கியமாக தமிழக அரசு மீது ஒரு கவனம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. காரணம், லக்னத்திற்கு 11ஆம் இடம் என்பது கடகம். அப்ப அந்த அடிப்படையில் அவர்களுக்கு, நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு நன்மை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. மட்டுமல்ல, லக்னத்தில் கேதுவும், லக்னத்திற்கு 7ல் ராகுவும் அமர்ந்து லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பது ஒரு கடுமையான சர்ப்பதோஷம் என்று சொல்லப்படும். ஆனால் அப்படி நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக 8ஆம் இடத்தில் குரு இருந்தால் புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்படும். அதுவும் சந்திரனோடு பார்க்கும்போது சூரியனையும் சந்திரனையும் செவ்வாயையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் சூரியனை பற்றிய ஆய்வுகள் இப்பொழுது நாம் இறங்கி இருக்கிறோம். ஆதித்யன் என்ற ஒரு விண்கலம் இப்பொழுது சூரியனை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. அந்த விண்கலத்தின் மூலமாக இதுவரை யாரும் கண்டுபிடிக்கப்படாத புதிய செய்தி சூரியனை பற்றி இந்தியா வெளியிடும். அது ஒரு அற்புதமான நிகழ்வாக இந்தியாவுக்கு ஒரு விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு புதிய மைல்கல்லாக அமையும். அது இந்த ஆண்டு நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல செவ்வாயை பற்றியும் சந்திரனை பற்றியும் சில புதிய செய்திகள் நம் மூலமாக இந்த உலகுக்கு தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையில் 8ஆம் இடத்தில் குரு இருக்கக்கூடிய காரணத்தினால் இது ஏதோ கடுமையான தோஷம் என்று எண்ணாமல் புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்பதற்கு மிக முக்கியமான நிகழ்வுகளாக இருக்கும். அதுவும் கடகராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் தமிழகத்திற்கு மிகச்சிறந்த, தமிழகத்திலேயே அந்த கண்டுபிடிப்புகள், சில கண்டுபிடிப்புகள்லாம் புதிய கண்டுபிடிப்புகள், தமிழகத்தில் சில சாதனைகள் எல்லாம் நிகழ்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. எனவே கடகத்திற்கு 10ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பது உண்மையிலேயே மிக அற்புதமான காலகட்டம் என்பதை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல பெண்களுக்கான அதிக செலவினங்கள், தமிழகத்தை பொறுத்தவரை பெண்களுக்கான அதிக செலவினங்கள் ஏற்படும். காரணம், 2ஆம் இடத்தில், கடகத்திற்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கின்ற காரணத்தினால் அதிக செலவினங்கள் ஏற்படும். எனவே மத்திய அரசு தருகின்ற பல்வேறு நிதிகளை பெண்களுடைய திட்டங்களுக்காக செலவிடுவதற்கான வாய்ப்புகளும் இப்பொழுது இருக்கு. இப்பொழுது புதன் 3ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறான் என்றாலும் கூட இந்த புதனை உச்ச புதனாக நாம் பார்க்கணும். பொதுவாக விருச்சிகத்தில் அமர்ந்த புதனை வலிமை பெற்ற புதனாக நாம் பாவிக்க வேண்டும். காரணம், தன்னுடைய உச்ச வீட்டை 11ஆம் வீட்டாக புதன் கொண்டிருக்கிறான் என்ற அடிப்படையில் இந்த கணக்கீடுகளை நாம் வைத்துக் கொள்ளலாம். அந்த புதனையும் சுக்கிரனையும் சனியினுடைய பார்வை நேரடியாக விழுகின்ற காரணத்தினால் இந்த முறை கல்வி, அதாவது முக்கியமாக கல்வியில் இன்ஜினியரிங் துறை பெரிய முன்னேற்றங்களை அடையும் என்பதும், இன்ஜினியரிங் துறையில புதிய கண்டுபிடிப்புகள் சனியினால் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதும் இங்கே இந்த வருடத்தில் ஒரு முக்கியமான செய்தியாக நாம் பார்க்கிறோம். தனிப்பட்ட ராசிகளுக்கு, ஒவ்வொரு ராசிக்கு என்ன பலன் என்று பார்க்க போனால், பொதுவாக இந்த லக்னத்திற்கு நீங்கள் ஒரு லக்னம் என்று பார்க்காமல் ஒவ்வொரு ராசிக்கும் நாம கவனிக்கணும். அப்ப சந்திரனுக்கு சந்திரன் எங்கு இருக்கிறான் என்பதை வைத்துக்கொண்டு, சந்திரனோடு கோச்சார குரு எப்படி சந்திக்கிறார் என்பதை வைத்துக்கொண்டு நாம பார்க்கலாம். இயல்பாக மேஷராசியில் குரு அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால் மேஷராசி அன்பர்களுக்கு உண்மையிலேயே சிறந்த வருடமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இது ஜனனகால லக்னத்திற்கு நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஜனனகால லக்னத்துல, ஜனனகால ஜாதகத்துல மிக கடுமையான பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த காலகட்டத்துல குரு அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால சில நன்மைகள் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கு. பொதுவாக குரு அமர்ந்திருக்கக்கூடிய இடம் பாழ் என்று ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டாலும் கூட, மேஷராசி அன்பர்களுக்கு குரு அமர்ந்திருப்பது ஒரு நல்ல வழிகாட்டியின் மூலமாக உங்களுக்கு பல நல்ல நிகழ்வுகள் நிகழ்வதற்கும், சில குறிப்பிட்ட திருக்கோவில்களுக்கு சென்று சில பரிகார முறைகளை நீங்கள் கடைபிடிக்கும் போது அது மிகச்சிறந்த நற்பலன்களையும் அளிக்கக்கூடிய வாய்ப்பாக இருப்பதை நாம் கவனிக்கணும். அதே போல மேஷராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளை ஒரு தொடர்பு நிலைகள், நீங்கள் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படியே ரிஷபத்துக்கு வந்தோம்னா அது குருவுக்கு 2, சந்திரனுக்கு 10ஆம் இடம், அப்படிதான் பார்க்கணும். அது மட்டுமல்ல, ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்துல சனி இருக்கு. அப்ப மிக கடுமையான பணிச்சுமைகள் உங்களுக்கு ரிஷபராசிக்கு ஏற்படும்.
அதிகமான பணிச்சுமைகளும் அதிகமான உழைப்பையும் நீங்க கொடுத்தா மட்டும்தான் இந்த வாழ்க்கை இந்த வருடத்துல நீங்கள் ஒரு முன்னேற்றத்தை காண முடியும் என்பதை மறந்து விடக்கூடாது. அது மட்டுமல்ல, ரிஷபராசி அன்பர்களுக்கு கேதுவும் ஒரு தடையாக இருக்கிறார். அதனால நேரடியாக கன்னியில் இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ஊழ்வினைகளை எல்லாம் கரைப்பதற்கான சில தண்டனைகளை, சில சிரமங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. எனவே நீங்கள் என்ன செய்யலாம்? வழக்கமா நம்ம சொல்றது அசைவ உணவுகளை விட்டு திருப்பாவையை தொடர்ந்து படிக்க 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 மாற்றங்கள் ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது மிதுன ராசிக்கு 11ஆம் இடத்தில் குருவும் சந்திரனுக்கு 11ஆம் இடத்தில் மிதுனமும் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளை, சந்திரனும் குருவும் மிதுன ராசியை காப்பாற்றக்கூடிய அந்த தன்மை, அதாவது அவர்களை பாதுகாக்கக்கூடிய தன்மை மிதுன ராசிக்கு இருக்கு. அப்ப மிதுன ராசியாக இருந்தாலும் சரி, மிதுன லக்னமாக இருந்தாலும் குருவும் சந்திரனும் உங்களை காப்பாற்றுவதற்கு பல முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப எல்லா வகையிலும் உங்களுக்கு இந்த ஆண்டு மேன்மை அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் புதிய சாதனைகளை செய்வதற்கும் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால குறுக்கு வழியில் பயணம் செய்தால் அதனால் கேதுவின் மூலமாக பல்வேறு பிரச்சனைகளை அனுபவிப்பீர்கள். எனவே நீங்கள் உழைத்து சாதனைகளை செய்வதற்கான வருடமாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு மிகப்பெரிய சாதனைகளையும் மிகப்பெரிய ஒரு புதிய தொழில் போன்ற விஷயங்களையும் செய்வதற்கான வாய்ப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கிறது. இது ரொம்ப விசேஷமான அம்சம். குருவுக்கு 3ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல கோச்சார சந்திரன், குருவுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனியினுடைய திரிகோண தொடர்பு, ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் ஆற்றல் வழங்குகின்ற கிரகங்கள், இவை அனைத்தும் இருக்கின்ற இந்த வேலை என்பது மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த வேலை. ஆனா இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கணும். சோம்பேறித்தனமா உட்கார்ந்துட்டீங்கன்னு வச்சுங்க, இந்த வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுத்துடும். எனவே இது நல்ல அற்புதமான வாய்ப்பு. கிரக நிலைகள் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு குருவும் சந்திரனும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த வேளையில் நீங்கள் புதிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். இது மிதுன ராசி அன்பர்களுக்கு. கடகத்தை பொறுத்தவரை ரொம்ப அற்புதமான ஆண்டு இது. ஏன்னா கடகத்திற்கு 10ஆம் இடத்துல அற்புதமான குரு அமர்ந்திருக்கிறார். நல்ல காரியங்களை, நல்ல சிந்தனைகள்லாம் இந்த வருடம் ஏற்படும். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நீங்கள் ஏற்கனவே செய்த புண்ணியம், உங்களுடைய தாய் தந்தையர்கள் செய்த புண்ணியங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை செய்ய துவங்கும். இவ்வளவு நாள் தடையாக இருக்கிறதே, இப்பொழுது திடீரென்று சில நிகழ்வுகள் நிகழ்கிறதே என்று நீங்கள் நினைக்கும் போது அது கடகத்தின் 10ஆம் இடத்தில் குருவினுடைய அமர்வு மூலமாக நிகழக்கூடிய அந்த நிகழ்வு. எனவே அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே சமயத்துல கடகத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களை தவறாக வழி நடத்துவான். அப்படி தவறாக வழி நடத்தப்படும் பட்சத்துல அந்த தவறான வழியை நீங்கள் செல்லுவீர்கள் என்றால் குருவினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்காது. பொதுவாக நான் பலமுறை பேசியிருக்கிறேன். அசைவ உணவு உண்ணாமல் இயற்கை என்னுடைய அடிப்படையில் இயற்கைக்கு இசைவாக நாம் வாழும்போது இந்த சர்ப்ப கிரகங்கள் பெரிதாக நமக்கு வேலை செய்யாது. ஆனால் அதே சமயத்தில் இப்ப குருவுக்கு, அதாவது கடகராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வேலை செய்ய வேண்டுமா, கடகத்திற்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வேலை செய்ய வேண்டுமா என்று பார்க்கலாம். பொதுவாக நீங்கள் கடகத்திற்கு 8ஆம் இடத்துல சனி இருப்பது அஷ்டமத்து சனி என்று உங்களை எல்லோரும் பயமுறுத்தக்கூடும். ஆனால் இந்த அஷ்டமத்து சனியை நீங்க எதிர்கொள்வதற்கு மிக எளிமையான வாய்ப்பாக குருவுக்கு, அதாவது சந்திரனுக்கு 10ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். ஏன் அஷ்டமத்து சனி உங்களுக்கு வேலை செய்யுதுன்னா, குரு உங்க உடம்புல வலிமையாக இல்லைன்னு அர்த்தம். அப்ப நீங்கள் ராகுவை பல நேரங்களில் ராகுவோடு தொடர்பில் இருந்தால் இந்த குருவினுடைய வலிமை உங்களுக்கு வேலை செய்யாது. இப்ப அஷ்டமத்து சனியில குருவுடைய ராசிக்கு கர்ம தொடர்புல குரு இருக்கிறார் என்றால் பல காலம் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிகழ்ந்து விடும். இப்ப இந்த நிகழ்வுகளா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரங்யானந்தா என்பவர் கடகராசி தான். எவ்வளவு பெரிய சாதனைகளை செய்தார் பார்த்தீங்களா? அப்ப யாரு அவருக்கு உதவி செஞ்சா? அஷ்டமத்து சனி தானே. இல்ல, சனி வந்து கடகத்துல இருப்பார். அந்த பையனுக்கு கடகத்துல சனி இருக்கும். அப்ப சனிக்கு 8ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கும் போது இன்னும் கடுமையான தொந்தரவுகளை தரக்கூடும். ஆனாலும் கூட அந்த தம்பி அவ்வளவு பெரிய சாதனைகளை செய்தார் என்றால் அந்த சனியினுடைய 10ஆம் இடத்தில் குரு அமர்ந்த காரணத்தினால். அதே சமயத்துல நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் கடகத்தில் சனி இருக்கிறது. இப்ப சனிக்கு அஷ்டமஸ்தானத்துல சனி இருந்த காரணத்தினால் அவர்
அந்த கடுமையான துன்பங்களை அனுபவிப்பதற்கு காரணம் குருவினுடைய தன்மையை பெறாமல் ராகுவினுடைய தன்மையை பெற்ற காரணத்தினார். அப்ப குருவினுடைய தன்மையை பெற்றவர்கள் சாதனைகளையும், குருவினுடைய தன்மையை பெறாமல் ராகுவினுடைய தன்மையை பெற்றவர்கள் சோதனைகளையும் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய நாம் கவனித்து பார்க்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம். அதனால கடக ராசி, கடகத்தில் கிரகங்கள் எந்த கிரகங்கள் அமர்ந்திருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் அது கடகத்திற்கு 10ஆம் இடத்தில் குரு அமர்ந்த காரணத்தினால் அது கர்ம தொடர்பு என்ற அடிப்படையில் மிகச்சிறந்த நன்மைகளை வழங்கிவிடும். எனவே கடகராசி அன்பர்களுக்கு கூட அஷ்டமத்து சனி என்று உங்களை கடுமையாக எல்லா ராசி பலன் பார்க்கும்போது கூட பயமுறுத்துவாங்க. அதே போல சில நிகழ்வுகளும் நிகழும். சற்று நீ என்ன பண்றீங்க, குரு கிட்ட வந்துருங்க, எல்லாமே சால்வ் ஆயிடும். ரொம்ப அற்புதமான காலகட்டம். இந்த நேரத்தில் குருவை கைப்பற்றி கொண்டீர்கள் என்றால் மிகச்சிறந்த பலன்களை அளிப்பார். ஏன்னா 10ஆம் இடத்துல குரு வேறு அமர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே ஒரு அற்புதமான ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கிறது. இந்த தன்மையை, இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து சிம்மராசி பார்க்கலாம். சிம்மராசியை பொறுத்தவரை குருவினுடைய நேரடி பார்வை. ஆனா சிம்மராசிக்கு பெரிதாக நன்மைகள் விளையுமா என்றால் நன்மைகள் விளைவதற்கு வாய்ப்புகள் குறைவு. காரணம் என்னன்னா 2 பேர் சிம்ம ராசியை நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் சனியினுடைய நேரடி பார்வை, ஒன்று கேதுவனுடைய வழியில் சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய வேலை. அப்ப கேதுவும் சனியும் ஒரே சமயத்தில் உங்களை தூய்மை செய்ய இருக்கிறார்கள். அப்ப நீங்கள் எந்த அளவிற்கு ஊழ்வினையில் கடுமையாக நீங்கள் ஊழ்வினைகளை செய்திருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களை இந்த இருவரும் சேர்ந்து தூய்மை ஒருவர் தூய்மை செய்தாலே நம்மளால பொறுக்க முடியாது. நம்ம பொதுவாக இந்த தண்டனை என்பதை நாம தூய்மை பண்ணின்னு தான் எடுத்துக்கணும். ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அப்படிங்கும் போது உங்களை பியூரிஃபை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், சிம்மராசி அன்பர்கள், நீங்க உடனடியாக ஏதாவது சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் அவர்களுடைய சமாதிக்கு சென்று உங்களை நீங்கள் வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இந்த கேதுவும் சனியும் உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடும். பொதுவாக சிம்மராசி அன்பர்களுக்கு தான் நல்ல நல்ல ராசி பலன்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. காரணம் குருவினுடைய பார்வை இருக்கு அப்படின்றதுனால உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி கொண்டிருப்பார்கள். இன்னும் சொல்ல போனா கடகராசி அன்பர்களை விட சிம்மராசி அன்பர்கள் அதிகமான தொந்தரவுகளை அனுபவித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அது வயதான சிம்மராசி அன்பர்கள்லாம் பொட்டுன்னு போய் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னன்னா ஒரே சமயத்துல சனியும் கேதுவும் அட்டாக் பண்ணும்போது அந்த வயதான நிலையில் அவர்களுடைய அந்த உடல் வலிமை தாங்காது. அப்ப அந்த அடிப்படையில வயதானவர்களை மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக தேவையான ஊட்டச்சத்து, தேவையான பொதுவாக வயதானவர்கள் இல்லத்தில் இருக்கிறார்கள் என்றால் அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு தீபம் ஏற்றி வச்சிருங்க. அந்த வீட்டுல ஒரு தீபம், அந்த அறையில ஒரு தீபம், அந்த நல்லெண்ணெயோ நெய்யோ அல்லது இழுப்ப எண்ணெயோ வைத்து அங்கே தீபத்தை போட்டீங்கன்னு வைங்க. அந்த தீபத்தின் மூலமாக இருக்கின்ற வெப்பம் அவர்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை தந்துவிடும். எனவே சிம்மராசி அன்பர்கள் வயதானவர்களை மிக கவனமாக பார்த்து கொள்வதும், நம்மை போன்ற நம்முடைய அன்பர்கள் அதிகமான தொந்தரவுகளை அனுபவிப்பதை தவிர்க்கவும் உடனடியாக நீங்கள் வேறு வழிகளை காண வேண்டும். முக்கியமாக சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் அவர்களுடைய சமாதி நிலைகளுக்கு சென்று இந்த அவர்களோடு தொடர்பில் வைத்துக் கொண்டால் இந்த கேதுவும் சனி என்ன பண்ணும், அடக்கி வாசிக்கும். அடுத்து கன்னி ராசிக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் ஒரு சோதனையான காலகட்டம் தான். என்ன காரணம்னா கன்னியில கேது அமர்ந்திருக்கிறார். பொதுவாக மற்ற ராசிகளில் ராகு கேதுக்கள் அமர்வதை விட கன்னியில் பொதுவாக நீங்கள் எல்லா ஜாதகத்தையும் ஒரு சூட்சுமம், அன்னைக்கு எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் கன்னியில அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு சிரமங்களை தரும். அப்ப கன்னியில அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை நீங்கள் கவனமாக கையாளுவது ரொம்ப சிறப்பு. அப்ப அந்த கன்னியில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகத்தை நீங்கள் கவனமாக கையாளுவது மட்டுமில்லாமல் அது தொடர்பான பரிகாரங்கள், இப்ப செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் இன்னும் வைங்க, இரத்த தானம் நீங்க பண்ணிடலாம், நல்ல நடைப்பயிற்சி பண்ணலாம், அதே போல உடற்பயிற்சி தொடர்ந்து செய்யலாம், அருகில் இருக்கக்கூடிய திருக்கோயில்களுக்கு நடைபயணமாக பாத யாத்திரை செய்யலாம். இது போன்ற நிகழ்வுகளை செய்திடணும். அப்படி செய்ய 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 சிரமங்கள் குறையும். அதே போல ஒவ்வொரு கிரகத்தினுடைய தன்மைகளை நாம கவனித்து அந்த கிரகத்தில் அந்த ராசியில் எந்த கிரகம் அமர்ந்திருக்கிறதோ அந்த கிரகத்திற்கு தக்கவாறு நாம பலன்களை சொல்லணும். அப்ப கன்னிராசிக்கு இப்ப சந்திரன் அங்கே அமர்ந்திருக்கிறதுனால தாயார் வழியில உடல்நிலை பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கே உடல்நிலை பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு.
மனநிலையில கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு பொதுவாகவே கன்னிராசி என்பவர்களுக்கு கடந்த 1½ வருஷமாவே சிரமங்கள். ஏன்னா துலாத்துல கேது இருக்கும்போதே நீங்கள் சிரமத்தை அனுபவிப்பீர்கள். இன்னொரு 1 வருடம் இருக்கு. இந்த 1 வருடத்த கடக்கணும். இந்த 1 வருடத்த கடக்கிறதுக்கு நீங்கள் தீவிரமான வழிபாட்டு முறைகளை நீங்கள் கையாள வேண்டும். மிக முக்கியமாக கன்னிராசி அன்பர்கள் திருப்பாவையை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. பொதுவாக திருப்பாவையை நீங்க கெட்டியா பிடிச்சிக்கிட்டீங்கன்னா, இந்த கிரகங்களினால் வரக்கூடிய பல்வேறு இடர்பாடுகள் வரவே வராது. எனவே இன்னும் ஒரு வருடம் நீங்க தாக்கு பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. எனவே கன்னிராசி அன்பர்களை விட்டு கேது விலகணும். விலகும் போது மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக குறையும். இருந்தாலும் எல்லோருக்கும் இந்த கேது தொந்தரவு கொடுத்துருமா என்றால், யாருக்கெல்லாம் ஊழ்வினை தொற்றுகள் இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த தொந்தரவுகளை தரும். அதை நீங்க மறந்துடக்கூடாது. அதே சமயத்துல பல்வேறு நீங்கள் தொடர்ந்து நிறைய சேவைகள் செய்யறீங்க, பக்தியில ரொம்ப ஆழமாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் வராது. துலாத்தை பொறுத்தவரை உண்மையிலேயே இது ஒரு அற்புதமான காலம்தான். என்ன காரணமா, குருவினுடைய நேரடி பார்வை உங்கள் மீது பட்டிருக்கு. இன்னமும் சொல்ல போனா கடந்த 3 வருடங்களாக பல்வேறு தொந்தரவுகளை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள், விருச்சிகத்துல கேது வந்த பிறகே அவர்களுக்கு பல்வேறு தொந்தரவுகளை அனுபவிக்க நேண்டி வரும். துலாத்துல இருக்கக்கூடிய அந்த ராசி மிக சிரமங்களை தரக்கூடிய அந்த காலகட்டம்லாம் கடந்து இப்பொழுது கன்னிக்கு போயிருக்கிறாரு. எனவே இப்பொழுது குருவினுடைய பார்வை இருக்கு. ஏப்ரல் வரை குருவினுடைய பார்வை இருக்கு. அதனால இந்த காலகட்டத்தை நல்லா பயன்படுத்திக்கோங்க. அதனால துலாம் ராசிக்கு இது ஒரு சிறந்த காலகட்டம் தான். அதனால நீங்கள் நல்ல காரியங்களை செய்து நல்ல விதமாக இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, துலாத்திற்கு 5ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறார். இப்ப துலாம் ராசிக்கு 5ஆம் அதிபதினு எடுத்துக்கலாம். லக்னம் அடிப்படையில தான் நம்ம அதிபதிகளை, அந்த பாவக அதிபதிகளை நாம திட்டமிடணும், பேசணும். இருந்தாலும் துலாத்திற்கு 5ல் இருக்கக்கூடிய சனி நல்ல பணிகளை செய்வதற்கு ஊக்குவிப்பார் என்பதை நாம எடுத்துக்கொள்ளலாம். அதனால இந்த காலகட்டம் சனியும் குருவும், இது ஐஸ்வர்ய யோகம். சனியும் குருவும் ஒரே சமயத்துல துலாத்தை பார்க்கிறார்கள், தொடர்பு கொள்கிறார்கள் என்பது ஒரு நல்ல காலகட்டம். திட்டமிட்ட வேலைகளை சரியா செஞ்சிருக்கேன். சனி பிடிச்சி இழுப்பாரு, அந்த கொஞ்சம் தாமதப்படுத்துவாரு. இருந்தாலும் குருவினுடைய கையை வைத்துக்கொண்டு நீங்கள் முயற்சி செய்யும் போது சனியும் உதவிக்கு வந்து விடுவார். இது பல முறையில் அனுபவங்களில் நீங்கள் கவனிக்கலாம். அதனால தள்ளி போடாம உடனடியாக எல்லா வேலையும் துவங்கிடுங்க. துலாம் ராசிக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி இப்பொழுது குருவுக்கு 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கு. அது மட்டுமல்ல, நேரடியாக ராகுவினுடைய தொடர்பு கிடைக்குது. இப்ப கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி விருச்சிக ராசி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல. என்ன காரணம்னா, அகலக்கால் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. புதிய புதிய செலவுகள் செய்வதற்கான சூழல்லாம் ஏற்படும். அங்கேயே பாருங்க, புதனும் சுக்கிரனும் வேற சேர்ந்து இருக்கிறாங்க. 2மே லௌகீக கிரகங்கள் தான். ரொம்ப ஜாலியா இருக்கணும்னு புதன் விரும்பும், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சுக்கிரன் விரும்பும். ஜாலிக்கு சந்தோஷத்துக்கு வித்தியாசம் இருக்கு. எனவே 2யும் ராகு வேற ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் ஏற்பட்டு தவறான வழியில போவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. காரணம், ராகுக்கு உடைய திரிகோணத்தில் உங்களுடைய விருச்சிக ராசி, சனியினுடைய பார்வையில் விருச்சிக ராசி. ஒரு ஆளு உங்களை என்கரேஜ் பண்ணாலே நீங்க ஆடுவீங்க. 2 பேர் சேர்ந்து பண்ணாங்கன்னா விடவா முடியும்? நிறைய தவறுகள் செய்ய வைத்து விடும். மிக கவனமாக விருச்சிக ராசி. நீங்கள் உடம்புல இருக்கக்கூடிய குரு தான் இப்ப வேலை செய்வார். வான்வெளியில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு பெரிதாக உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் நீங்க என்ன பண்றீங்க? புதிய ஊழ்வினைகளை ஏற்படுத்தாமல் பழைய ஊழ்வினைகளை கரைப்பதற்கும், அதே சமயத்துல இந்த குரு 6ஆம் இடத்துல இருப்பது ஒரு வகையில பெரிய சிறப்பு. என்ன காரணம்னா, இந்த 6ஆம் இடத்துல தான் தாய் தந்தையர்கள் செய்த ஒரு பாவங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தாய் தந்தையர்கள் தவறுகள் செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த தவறுகளையும் நாம் சுமந்து இந்த பிறவியில் அதை அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அப்ப இந்த 6ஆம் இடத்தில் குரு வரும்போது தாய் தந்தையர்கள் செய்த அந்த பாவ சுமைகள் எல்லாம் கரைவதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீங்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளணும். ஆனால் அப்படி பயன்படுத்திக் கொள்ள விடாது யாரு? ராகுவினுடைய தொடர்பும் சனியினுடைய பார்வையும் அப்படி பயன்படுத்திக் கொள்ள விடாது. எனவே நீங்கள் குருவோடு தொடர்பில் இருப்பதற்கு மிக தீவிரமான முயற்சிகள் செய்யணும். மற்றவர்கள் கூட கொஞ்சம் ஒரு 2 நாளுக்கு ஒருக்கா, ஒரு வாரத்துக்கு ஒருக்கா திருக்கோயிலுக்கு செல்லலாம். ஆனா அப்படி இல்லை விருச்சிக ராசி.
தினசரி கூட நீங்க வீட்டில் தீபமேற்றி அந்த குருவோடு தொடர்பில் இருப்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதே போல லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல, அதாவது ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த புத்தாண்டினுடைய லக்னம் விழுகுது. ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த புத்தாண்டினுடைய சந்திரன் இருக்கிறான். அதனால எண்ணிய காரியங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அந்த வாய்ப்பை நீங்களே சொந்த காசுல சூனியம் வச்சுக்கோன்னு சொல்லுவோம்ல, அந்த வேலையெல்லாம் விருச்சிகம் இப்ப செய்யும். அதனால நீங்க கவனமா அதை பராமரிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இப்ப நீங்க தனுசு ராசி. தனுசு ராசி ரொம்ப அற்புதமான பலனை தரும் அப்படின்னு நாம பலன் சொல்லணும். ஆக்சுவலா என்ன காரணம், குருவினுடைய பார்வையில் தனுசு இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஆனா அப்படி சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா தனுசுக்கு 10ஆம் இடத்துல கேது இருந்து உட்காந்து உங்களை பின்னி படல் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. காரணம் என்னன்னா, கேதுவை பொறுத்தவரை அவர் கண்டிப்பான ஒரு அதிகாரி அல்லது கண்டிப்பான ஒரு கண்காணிப்பாளர்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க ஏற்கனவே நீங்க என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க, தனுசு ராசியினுடைய கர்மாவில் பல்வேறு தவறுகள் இருக்கும் பட்சத்துல இப்ப கேது என்ன பண்ணுவாரு, உட்காந்து உங்களை உருட்டி எடுத்துக்கிட்டு இருப்பாரு. குரு பாக்குறாரு அப்படின்னா குரு பார்க்கட்டும், அவர் பாட்டு குரு பார்ப்பாரு. இவர் அவரை விட பெரிய அதிகாரி இல்லையா? அதனால குரு பார்த்தாலும் அவர் தன்னுடைய தன்மைகளை திறம்பட செய்யக்கூடியவராக இருக்கிறார். இன்னொரு பக்கம் ராகு என்ன செய்வான், உங்களை புது புது தவறுகளை செய்ய தூண்டுவான். ஏன்னா ராகுக்கு 10ல தனுசினுடைய சந்திரன். எனவே நீங்கள் இப்படித்தான் பார்க்கணும். அப்ப ராகு கேதுக்கு நடுவுல நீங்க செஞ்சாலும் தப்பு செய்யலைன்னாலும் தப்பு என்ற அடிப்படையில் இவங்க 2 பேரும் உட்காந்து உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருப்பாங்க. எனவே நீங்க ஒன்றும் பண்ண வேணாம், இறைவனை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஏதாவது உடல் ஊனமுற்றோர் பள்ளி அல்லது வயதான முதியோர் இல்லம் போன்ற இல்லங்களுக்கு சேவை செய்ய போங்க. காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உடல் உழைப்பை கொடுத்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில சேவை செய்ய ஆரம்பிச்சுட்டே வச்சுங்க, சட்டுன்னு கேது என்ன பண்ணிடுவாரு, உங்க மேல பாசமாயிடுவாரு. எனவே சேவைக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு கிரகம், பக்தியை விட சேவைக்கு கட்டுப்படக்கூடியவர் கேது. ரொம்ப ஆச்சரியமான உண்மை. அவருக்கு 2வது தான் பக்தி, முதல்ல சேவை தான். அப்ப மக்களுக்கு சேவை, அதே போல விலங்குகளுக்கு சேவை, பறவைகளுக்கு சேவை போன்ற சேவைகளை நீங்கள் செய்ய துவங்கினால் கேதுவை போல மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு கிரகம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அந்த அளவிற்கு இந்த தனுசு ராசி அன்பர்கள் சேவையை கட்டியா பிடிச்சுக்கோங்க. குரு பார்க்கிறாரு இருந்தாலும் கேதுவனுடைய ஆக்டிவேஷன் அதிகமா இருக்கும். எனவே நீங்கள் என்ன செய்யணும், சேவையை நோக்கி நகருங்கள். குருவின் உங்களுக்கு வழிகாட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பொதுவா இந்த ராசி பலன், மற்ற ராசி பலன் சொல்றவங்களை காட்டிலும் நான் கொஞ்சம், அவங்கெல்லாம் நல்லா இருக்கும்பாங்க, நான் சில நேரங்கள்ல வித்தியாசமா சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இங்கே நாம புதிய கர்ம ஜோதிடம் என்ற ஒன்றை நாம் இப்பொழுது அதை கண்டறிந்து பயன்படுத்தி மக்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம், நம்ம மாணவர்களுக்கு. இப்ப இனி கர்ம ஜோதிடம் தான் வெல்லும். ஏன்னா கர்மா சரியில்லைன்னா நீங்க யோக ஜாதகங்கள் இருந்தாலும் வேலை செய்யாது. அப்ப நம்மிடம் இருக்கக்கூடிய கர்ம தூய்மையைத்தான் நாம் இப்பொழுது வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் மிகச் சரியான பலன்களை துல்லியமாக எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையில இன்றைக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பலன். மகரத்தை பொறுத்தவரை ரொம்ப உண்மையிலேயே மகரம் ஒரு உயர்வான ராசின்னு சொல்லலாம். உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு ராசி. இப்போ குருவுக்கு 10ஆம் இடத்துல மகரம் இருப்பது என்பது ரொம்ப சிறப்பு. எனவே திட்டமிட்ட காரியங்களை மிகச்சரியாக செய்து விடலாம். சார், மகரத்திற்கு 9ஆம் இடத்துல கேது இருக்காரு, அப்ப அவர் சிரமப்படுத்த மாட்டாரா என்றால் சிரமப்படுத்த மாட்டார். ஏன்னா மகரம் சோம்பேறியா உட்கார்ந்துருக்காது. அப்படி சோம்பேறியா உட்கார்ந்துருந்தா குரு வேலை செய்வாரா, கேது வேலை செய்வாரானா கேது தான் வேலை செய்வார். ஆனால் மகரத்தை பொறுத்தவரை சோம்பேறியாக இருக்காது. எனவே கேது சோம்பேறியாக இருப்பவர்களைத்தான் கேது பிடித்து கொள்ளும். எனவே ரொம்ப ஆக்டிவா இருக்கிறவங்களை, உழைக்கக்கூடியவர்களை கேது என்ன பண்றாரு, விட்டுருவாரு. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க, நான் பக்கத்திலே வரமாட்டேன் என்று. அப்ப இப்ப முழுக்க முழுக்க குருவினுடைய தன்மை அவர்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகளை அளிக்கும். அதனால இருந்தாலும் கொஞ்சம் போராடணும். காரணம் நம்முடைய ஆண்டு காலகட்டத்தில், ஆண்டு பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திரன் போய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கான். அப்ப சந்திரன் 8ஆம் இடம்னா சந்திராசிரமம். அதாவது யாருக்கு சந்திராசிரமம், மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராசிரமம் என்று நாம அதை எடுத்துக்கொள்ளணும். ஆனாலும் இந்த சந்திராசிரமம் நமக்கு பெரிதாக ஒன்றும் சிரமங்களை தராது. என்ன காரணம்னா, உழைக்காதவர்களுக்கு தான் சந்திராசிரமம் வேலை செய்யும்.
நல்லா உழைக்கிறவனுக்கு சந்திரன் வலிமையா இருக்கும். அப்ப மகர ராசி அன்பர்களுக்கு பாருங்க 2 தோஷம் இருக்கு. ஒண்ணு சந்திரன் போய் 8ல உட்கார்ந்திருக்கான். இன்னொன்னு 9ஆம் இடம் பித்ருஸ்தானத்துல போய் கேது உட்கார்ந்திருக்கான். இந்த 2 தோஷமும் வேலை செய்யாது. யாருக்கு? மகர ராசி அன்பர்களுக்கு. அப்ப ஏன்? இத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். என்ன இவங்களுக்கு மட்டும் என்ன சிறப்பு இதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரணம் மகரத்தினுடைய இயல்பு அப்படி. மகரத்தினுடைய இயல்பு என்பது உழைப்புக்குரிய இயல்பு. அப்படி உழைப்புகளை தொடர்ந்து செய்யும்போது, இது போன்ற தோஷங்கள் எல்லாம் மிக சாதாரணமாக கடந்து வந்து விடுப்பார்கள். நீங்க ஜாதகத்த பார்த்துட்டு ஜோதிடம் படிச்சுட்டு, ஐயோ! இப்படி இருக்கே, அப்படி இருக்கே அப்படின்னு நீங்க பலன் சொல்லவே முற்படுவீர்கள். ஆனால் உண்மையில் அந்த பலனெல்லாம் அவர்கள் அனுபவிக்காமல் மிக சாதாரணமாக கடந்து வருவாங்க. காரணம், அவர்கள் வாழ்க்கையில மேற்கொள்ள வேண்டிய கடுமையான உழைப்பு. இது மகர ராசிக்கு அப்படியே பொருந்தும். இந்த காலகட்டத்தில சரியாக குருவுக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேலை என்பது மிகச்சிறந்த வேலை. அது மட்டுமல்ல, 8ஆம் அதிபதி போய் 12ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறார். அது விபரீத ராஜயோகம்னு அர்த்தம். இந்த 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள்ல தொடர்பு கொண்டு விட்டால் ஏதாவது ஒரு வகையில அரசாங்கத்தின் மூலமாக லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அதற்கும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். இந்த 12ஆம் இடம்ன்றது விரயம் தானே சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது ஜோதிடம் அறிந்தவர்கள். அப்படி இல்ல. அந்த 12ஆம் இடம் என்பது மறைவு, அதாவது பொக்கிஷங்கள். 8ஆம் இடத்தினுடைய தொடர்பு கிடைக்கும் போது கீழே இருக்கக்கூடிய புதையல், ஏதாவது மறைவாக இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம், இதெல்லாம் நமக்கு கையில சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இந்த 6, 8, 12 சில பேருக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுத்துரும். 6, 8, 12 பல்வேறு துன்பங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் விபரீத ராஜயோகம், பெரிய திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், திடீர்னு ஒரு பதவி, திடீர்னு ஒரு புகழ் அப்படின்னு ஒரு ஆளுக்கு வருதுன்னா அது இது போன்ற 6, 8 தொடர்புகள் என்பதுதான். அப்ப அந்த அடிப்படையில 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். யாருக்கு? மகர ராசிக்கு. எனவே புதிய அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு மகரத்திற்கு. அடுத்து கும்பம். கும்பத்துல இப்ப சனி அமர்ந்திருக்கிறார். சனி அமர்ந்திருக்கக்கூடிய இடம், நீங்க பொதுவாக சனி அமர்ந்திருக்கிறார் என்றாலே, ஐயோ கடவுளே இது ஜென்ம சனியாச்சே, ரொம்ப தொந்தரவு கொடுப்பாரே அப்படின்னு எல்லாரும் கலங்கி கொண்டிருப்பார்கள். உண்மையில் சனி என்ற கிரகத்தை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை மிக எளிமையாக நான் கூற விரும்புகிறேன். சனி ஜென்மத்துக்கோ அல்லது 4ஆம் இடத்திற்கோ அல்லது 7ஆம் இடத்திற்கோ அல்லது 8ஆம் இடத்திற்கோ அல்லது 2, 12இல் அமர்ந்தாலோ சனியினுடைய தோஷங்கள் என்று சொல்லப்படுகிறது. சந்திரனுக்கு 12ஆம் இடத்துல சனி வந்தாலே அது 7.5 சனி என்று சொல்லிவிடுவார்கள். அப்ப 7.5 சனி, அதுக்கடுத்து பொங்கு சனி என்ற அடிப்படையில நகர்ந்து கொண்டே போகும். அப்ப சனிக்கு 8ஆம் இடத்தில், சந்திரனுக்கு 8ஆம் இடத்துல சனி அமரும்போது அது அஷ்டமத்து சனியும், 4ஆம் இடத்தில் அமரும்போது அது அர்த்தாஷ்டம சனியாகவும், 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் போது அது கண்ட சனியாகவும் நம்ம பார்ப்போம். ஆனால் உண்மையில் சனி என்பவன் ஒரு தூய்மை பணியாளன், மறந்துடக்கூடாது. அப்ப இந்த தூய்மை பணியாளன் கும்பத்தை பொறுத்தவரை இப்ப நிறைய உங்களை தூய்மை செய்வதற்கான முயற்சிகள் செய்வான். ஆனா இங்க இன்னும் ஒரு ஆபத்து இருக்கு. என்ன ஆபத்து இருக்குன்னா, ராகுவும் இறங்கின்னு வர்றான். ராகு சனியை நோக்கி இறங்கி வருகிறான், சந்திரனை நோக்கி இறங்கி வருகிறான். எனவே 2 கிரகங்கள் உங்களை தவறான வழியில் அழைத்து செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால கும்பராசி அன்பர்கள், பொதுவாக கும்பராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியா இருக்கும். நீ எனக்கு என்ன செஞ்ச அப்படின்னு எதிர்கேள்வி கேட்கும். ஏதாவது ஒரு உதவி கேட்டா, நான் செய்யறேன், நீ எனக்கு என்ன செஞ்ச அப்படின்னு திரும்ப கேட்கும். கடந்த காலத்தை எல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும். அப்ப தனக்கு லாபம் இருந்தால் செய்யவும், லாபம் இல்லை என்றால் புறக்கணிக்கவும் செய்ய தூண்டுகின்ற ஒரு ராசி என்றால் அது கும்பம் தான். அப்ப கும்பத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்புகளுக்குரிய கும்பராசி அன்பர்கள் இந்த நேரத்துல ராகு சனி 2 கிரகங்களினுடைய பிடியில் தவறான வழிக்கு உங்களை அழைத்து செல்வார்கள். இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. யார? கெட்டியா ஏதாவது ஒரு நடைபயணம், கோவில்களுக்கு நடைபயணம், அதே போல கோவில்களுக்கு சேவைகள், அதே மாதிரி இந்த உடல் ஊனமுற்றோர் பள்ளி, முதியோர் பள்ளி, இது போன்ற ஆதரவற்றோர் பள்ளி போன்ற விஷயங்கள்லாம் போய் நீங்க சேவைகள் செய்ய தூங்குனீங்கன்னு வைங்க, ராகு அப்படியே அமர்ந்துருவான். ராகு எந்த ஒரு துன்பங்களையும் தரமாட்டான். சனி ரொம்ப சந்தோஷமாயிடுவாரு. மிகச்சிறந்த நன்மைகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெற முடியும். மீனத்தை பொறுத்தவரை சொல்லவே வேணாம். மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ராகு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த வேளையில புதிய புதிய திட்டங்கள், புதிய புதிய சாதனைகள், புதிய புதிய செயல்கள், எல்லோரும் நம்மை கவனிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு காரியங்களை நீங்கள் தொடர்ந்து திட்டமிடுவீர்கள். அதுல வெற்றியும் பெறுவீர்கள். பொதுவாக நீரில் இருக்கக்கூடிய பாம்புகள் வலிமை வாய்ந்தவை. முதலாக இந்த பூமியில்
உயிர் ஜனித்த போது யார் எங்க இருந்தா? கேது கடகத்திலையும் ராகு மகரத்திலையும் இருந்தார்கள் முதல் உயிர் ஜனித்த போது. அப்ப இதை எப்படி சார் போய் பார்த்தீங்க? பார்த்தெல்லாம் இல்ல, இதுதான் லாஜிக். தை மாசம் தான், தைப்பூசத்தில் தான் முதல் உயிர் ஜனித்தது. அப்ப தைப்பூசத்துல தை மாசம்னா சூரியன் எங்க இருப்பான்? மகரத்துல இருப்பான். அப்ப மகரத்துல சூரியன் இருந்தால் சூரியனுடைய நிழல் எங்கே விழுகும்? கடகத்துல விழுகும். அப்ப கடகத்துல சந்திரன், பூச நட்சத்திரம் தானே, தைப்பூசம் பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்துல சந்திரன் இருந்தா சந்திரனுடைய நிழல் எங்க இருக்கும்? மகரத்துல இருக்கும். அப்போ கடகத்தில், அதாவது சூரியனுடைய நிழல் தான் கேது, சந்திரனுடைய நிழல் ராகு. அப்ப கடக ராசி, அதாவது நீர் ராசியில் அமர்ந்த சர்ப்பங்கள் வலிமையானவை, காரியங்களை மிகச் சிறப்பாக செய்திடும். நல்ல காரியமா கெட்ட காரியமா அது நீங்க தான் டிசைட் பண்ணணும். அப்போ உங்க ஊழ்வினை தான் டிசைட் பண்ணும். எனவே மீனராசி அன்பர்கள் பெரிய சாதனைகள், ஏன்னா பொதுவா மீனராசி அன்பர்கள் பெரிய ஊழ்வினையில் சிக்கிக் கொள்வதற்கு கொஞ்சம் தயங்குவாங்க. இருந்தாலும் அதிகமான ஒரு தவறுகள் செய்வதற்கான எண்ணங்கள் அப்பப்ப ஏற்படும். இருந்தாலும் குருவினுடைய வீடு என்ற காரணத்தினால் என்ன பண்ணும், அப்பப்ப அவர்கள் சுய கட்டுப்பாடை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி சுய கட்டுப்பாட்டோடு இருக்கக்கூடிய அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய ராகு மிகச்சிறந்த சாதனைகளை செய்வதற்கான சூழலை ஏற்படுத்திடும். ராகுன்றது ஒரு புஷிங் தான். பொதுவாக ராகு என்பது ஒரு ஒரு லிப்ட் மாதிரி. லிப்ட் நம்மளை தூக்கி மேல வச்சிரும், அதே ரொம்ப உயரத்துல கொண்டு போய் தள்ளி விடவும் செஞ்சிடும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த லிப்டை மிக அழகாக நாம பயன்படுத்திக்கணும். நில் என்றால் நிக்கணும், போதும்னா போதும்னு சொல்லணும். அப்ப அந்த அடிப்படையில ராகுவை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு புத்தாண்டு தினத்தன்று இன்றைக்கு 12 ராசிகளுக்கு, நான் பொதுவாக இந்த ராசி பலன்லாம் எனக்கு பெரிய ஆர்வம் இல்லை, அதை பற்றி பெரிதாக நம்முடைய மாணவர்களுக்கும் பெரிய இதெல்லாம் சொல்றது இல்லை. ராசி பலன் பார்க்காதீங்கன்னு சொல்லுவேன் அந்த அளவுக்கு. ஏன்னா நம்ம ஊழ்வினைகளை நம் தூய்மை செய்து கொண்டே இருந்தால் நமக்கு பெரிய அளவுல சிரமங்கள்லாம் ஏற்பாடு. எனவே அடுத்தடுத்த வகுப்புல, அடுத்தடுத்த நம்ம மார்கழி மகோத்சவ சத்சங்கத்துல இன்னும் அதிகமான செய்திகளோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.